இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, உலகத்தில் நிறைய காரியங்கள் நம் முன் நடந்தேறுகிறது. பல அட்டூழியங்களும் பல சிக்கல்களும் போர்களும் இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. அதே போன்று அவற்றினின்று நிறைய விளைவுகள் அது நம்மையும் பாதித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய விளைவுகள் ஏனென்றால் பெட்ரோல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார எதிர்வினைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்படி காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் மனிதர்களால் உண்டாகிறதை பார்க்கிறோம். நம்ம உடனே இந்த ட்ரம்பை திட்டுறோம், பைத்தியக்காரன் அந்த ஆள் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்கிறான், காலையில் ஒன்று சொல்கிறான், சாயங்காலம் ஒன்று செய்கிறான், அடுத்த நாள் காலையில் சமாதானம் ஆகிறான், அதுக்கப்புறமா திருப்பி இப்படி செய்கிறானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய இப்படி உக்ரைன் அவன் 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 என்ன அமைதியாக இருந்திருக்கலாமே, அவன் புட்டின்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஓகே நாங்கள் எல்லாரோடையும் போகலை, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், நீங்கள் தான் பக்கத்து நாடு, இது பழைய ரஷ்யா தானே, நம்ம ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உக்ரைனில் இவ்வளோ பெரிய அழிவுகள், இவ்வளோ மக்கள் இப்படி நாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வடிவேல் மாதிரி நின்றுட்டு வாடா வீட்டுக்கு வாடா பார்க்கலாம், அங்கே வாடா பார்க்கலாம், இங்கே வாடா பார்க்கலான்னு சொல்கிற ஒரு காமெடியன் இப்படி அங்கே இருக்க போய் இந்த நாடு இப்படி சண்டை இழுத்து விட்டு எல்லா மக்களையும் நாசம் பண்ணிட்டானே இப்படின்னு சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது பாருங்க. மனிதர்களுடைய சிந்தனைகளும் அதனால் உட்படுகிற விளைவுகளும் என்னாகிறது, உலகம் முழுமையும் ஒரு பாதிப்பை உண்டு செய்கிறதை பார்க்கிறோம். ரைட், நமக்கு உண்மையான ஆழமான அர்த்தங்கள் இவை இவை திஸ் இஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அதுக்குள்ள ஆழமாக போகக்கூடிய அந்த நேரமோ இல்லாவிட்டால் அதற்குள்ள அறிவோ பல பேர் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆகவே உண்மையிலேயே இதனுடைய காரணங்கள் தான் என்ன என்பது நமக்கு ஒரு புதிராகவும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்மை பாதிக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வட்டார இடங்களிலே நடக்கிற சில அழிவுகள் ஏன் என்று ஓரளவுக்கு நமக்கு புரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வேறு. அதனால் நம்முடைய ஸ்டேட் என்று வரும்பொழுது ஏன் எப்படி என்று ஓரளவுக்கு நமக்கு புரிதல் உண்டாயிருக்கிறது. அப்படி நமக்கு தெரிகிறது. வேறு வழி இல்லாமல் நாம் பல காலங்களில் பல ஆட்சியாளர்களிடம் இருந்திருக்கலாம். ஆனால் புரிதல்கள் உண்டாக நிறைய வழி உண்டாயிருக்கிறது நம்ம இப்பொழுது அறிந்திருக்கிறோம். சரிங்க, நம்முடைய உறவுகள், நம்முடைய உறவினர்கள் இல்லாவிட்டால் நம்முடைய நண்பர்கள், இவர்கள் மத்தியிலே உண்டாயிருக்கிற சில காரியங்கள், சில மாற்றங்கள், சில அழிவுகள் என்றே வைத்துக் கொள்ளலாம். சில பெரிய மாற்றங்கள் ஏன் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு உண்டாயிருக்கலாம். உண்மைதானே? இன்டர்நேஷனல் லெவல், தென் கண்ட்ரி, தென் ஸ்டேட், அடுத்தது நம்முடைய உறவுகள், நண்பர்கள் என்று நாம் வரும்பொழுது இந்த புரிதல்கள் நமக்கு மிக அதிகமாக இருக்கும். என்றால் தெரியும் 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 உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு தெரியும். ஓ, உனக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கே, உனக்கு ரொம்ப முன்னாலே நடந்திருக்கணும், ரொம்ப லேட்டாக தான் இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு தன்மை. ஏனென்றால் அந்த புரிதல்களின் அடிப்படையில் நம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள் வருகிறது. ரைட், இப்பொழுது நம் வீட்டுக்குள், நம்முடைய சகோதரர்களுக்குள், நம்முடைய உடன் பிறந்தார்கள் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக புரிதல்கள் இருக்கிறது. உண்மைதானே? நமக்கு அதிகமாக தெரியும் என்று நமக்கு தெரியும். நமக்கு, நான், எனக்கு, உனக்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு நடக்கிற தனித்துவமாக நடக்கிற சில மாற்றங்கள், நன்மையாகட்டும் தீமையாகட்டும், இதனுடைய புரிதல்கள் நமக்கு எவ்வாறு இருக்கிறது? சுய காரியங்கள், இதனுடைய புரிதல்கள் எவ்வாறு இருக்கிறது? நிறைய பேருக்கு இதிலே சந்தேகம் இருக்கிறது. அது புரியும், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் புரியும், நாட்டில் நடக்கிறதெல்லாம் புரியும். மோடி இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், எல்லாம் செய்வோம். இல்லை இங்கே ஸ்டேட்டில் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கணும், இவர் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம், வா வா இப்படி நிறைய பேச்சுக்கள் நாம் எல்லா இடத்துலையும் பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவமாக நமக்கு இது ஏன் இவ்வாறு ஆகிறது, ஏன் இவ்வாறு நம்முடைய கோரிக்கைகள் கடவுள் நிறைவேற்றுவதில்லை, இல்லாவிட்டால் எனக்கு நன்றாக இருந்தது ஏன் இப்படி திடீரென்று சறுக்கலாக போய்விட்டது, இல்லாவிட்டால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய இப்படி நிறைய காரியங்களை யோசிக்கும் பொழுது நமக்கு விடை தெரிவதில்லை. ஊரானுடைய காரியங்களுக்கு விடை தெரியும், நம்முடைய சொந்த காரியங்களுக்கு விடை தெரிவதில்லை. நிறைய பேர் இப்படிதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? பாருங்க,
ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்னைக்கு 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லி தருது. அதை நம்ம முதல்ல படிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரோமையர் 8:26 27 2 வசனம் தான். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட, நல்ல வார்த்தையும் இது. சொல் வடிவம் பெற முடியாத பல பெருமூச்சுகள். சில பேர் நம்ம விக்கி நிற்போம். சில நேரம் எப்படி சொல்றதுன்னு தெரியாது, என்ன சொல்லி எதை வச்சு புரிய வைக்கிறது தெரியாது. இல்லாவிட்டால் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று அதை விவரமாக சொல்லக்கூட, யூகித்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு சில நேரங்களில் சில அப்படியே ஒரு ஷாக்கான சில சம்பவங்கள். அதனால அந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துகிறது. சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். யாரு? தூய ஆவியானவர். எங்கிருந்து பரிந்து பேசுவார்? பக்கத்து வீட்டில் இருந்தா, கோயிலில் இருந்தா, இல்லை மேலே இருந்தா? இல்லைங்க, நமக்குள்ள இருந்தா. நமக்குள்ளிருந்து அவர் பரிந்து பேசுவார். வெளியே இருந்து பரிந்து பேசுறது இல்லை, நமக்குள்ளிருந்து. ஏன்னா தூய ஆவியானவர் நம்மை ஆலயமாக கொள்ளுகிறார். அப்படிதானே? அப்படியா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு நிறைய புரியாதுதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்கள் நமக்கு புரியாது. தூய ஆவியானவர் நமக்குள் இருந்தா பல காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய நடப்புகள், நமக்கு நடப்பவைகள் புரிய ஆரம்பிக்கும். சில நடப்பவைகளாக இருக்கும், அது கெட்டவைகளாக இருக்கும், முன் அது நடக்காமல் போய்விடும். அதெல்லாம் கூட நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் அங்கே அவ்வளவு அழகான வார்த்தைப்படும். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதற்கு என்ன வேண்டி இருக்கிறது? பல வேண்டுதல்களை நிறைய பேர் செய்கிறார்கள், பல வேண்டுதல்கள் செய்கிறார்கள், நிறைய விதவிதமான முயற்சிகள் செய்து அந்த வேண்டுதல்களை கேட்கிறார்கள். அது நிறைவேறுகிறது இல்லை பல பேருக்கு. ஏன்? ஏனென்றால் தூய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இல்லை. நம்முடைய வேண்டுதல்கள் ஏன் நிறைவேறுவதில்லை? தூய ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை. ஒருவேளை தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் இத்தகைய வேண்டுதல்களை கூட நாம் வேண்ட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும். ஏனென்றால் நாம் வேண்டுவதற்கு முன்பே நமக்கு என்ன தேவை என்று கடவுள் அறிந்திருக்கிறார். படிக்கிறோம் தானே? அவர் அவர்களுக்கு தேவையானதை செய்வார். அப்போ அப்படி ஒரு புரிதல் உண்டாயிருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி உண்டாகும்? தூய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் உண்டாகும். எப்படி தூய ஆவியானவர் வருவார்? இயேசுவை அறிந்தால் தூய ஆவியானவர் வருவார். இயேசுவை அறியாதவர்களுக்கு தூய ஆவியானவர் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் தூய ஆவியானவர் நமக்குள் தங்குவார். ஆகவே இயேசுவையே தெரியவில்லை என்றால் தூய ஆவியானவர் எப்படி தெரியும்? தெரியாது. ஆகவேதான் நாம உண்மையிலேயே சிந்திக்கணும். இதெல்லாம் அதிகமாக நாம் யோசிக்கணும். நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று. ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று நடக்குது, தாண்டு போட்டு சில பேர் பேசி விட்டுருவாங்க. தடப்படா எல்லாம் பேசி முடிச்சிடுவாங்க. அப்புறமா இப்படி பேசிக்க கூடாது என்று ஒரு வருத்தம் உண்டாகும். அவர் மேல் இருக்கிற மரியாதை நிமித்தம் மற்றவர்களும் அதை கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். இல்லாவிட்டால் அவரை தோஷம் பண்ண முடியும். ஆனால் மற்றவர்கள் அந்த சூழ்நிலையை பொறுத்து கொண்டு போவார்கள். பாருங்க, இதெல்லாம் ஏன் உண்டாகிறது? ஆவியானவர் நமக்குள் இல்லை. உண்மையிலேயே உண்மை பேசுவது, உண்மையை உடைப்பது, அப்படி என்று ஒரு காரியம் அங்கே ஏற்படுகிறது என்றால் அது தூய ஆவியானவர் செய்கிற காரியமாக இருக்கும். ஆனால் தீமை உண்டாகவோ இல்லாவிட்டால் கோல் மூட்டுகிறார்கள் நிறைய பேர். இல்லை, ஒரு காரியத்தை சொல்வதனால் இது தீமை கண்டிப்பாக உண்டாகும். அந்த நண்பரை நாம் கெடுத்து தான் பேசுகிறோம். இந்த நண்பரிடம் இதை நாம் அதிகமாக சொல்வதனால் இந்த நண்பருக்கு அவர் மேல் கோபம் உண்டாகும், பகைமை அதிகரிக்கும். இப்படியெல்லாம் தெரிந்துமே நாம் சில காரியங்களை சில பேரிடம் சொல்லுவோம். இப்படி சொல்லும் பொழுது, இப்படி சொல்லிவிட்டு போய் நாம் திருவிருந்து உட்கொள்வதும், இப்படி இறை வேண்டுதல் செய்வதும், என் பிள்ளைக்கு நல்லா நடக்கணும், என் பொண்ணுக்கு இப்படி இருக்கணும், என் பையனுக்கு இப்படி இருக்கணும், இப்படி நான் வேண்டுனா அந்த வேண்டுதல் கேட்கப்படுமா? எப்படி கேட்கப்படும்? தூய ஆவியானவர் உனக்குள் இருந்தால் இந்த கோல் மூட்டுற வேலையோ, இந்த மாதிரி காசிப் பண்றது, இந்த மாதிரி தீய காரியங்களுக்கு உடன்படுகிற வேலையோ உன்னால் செய்யவே முடியாது. அவர் உன்னை தடுத்துருவார். ஆகவே நீ யார் என்று நீ உணர வேண்டும் என்றால் உன்னால் முடியாது. ஆவியானவர் தான் உனக்குள் இருந்து உன்னை நீ யார் என்று உணர வைக்கக்கூடியவர். ஆகவே நாம ரொம்பலாம் அலட்டிக்க வேண்டியதில்லை. நமக்கே நம்மளை யாருன்னு தெரியாதப்போ
ஏன் சுனாமி, ஏன் அத்தனை 5000 பேர் நிலநடுக்கத்தில் காணாமல் போயிட்டாங்க, ஏன் புட்டினுக்கு அறிவு இல்லையா, ஏன் ட்ரம்புக்கு அறிவு இல்லையா என்று நம்ம கேட்கிற அளவுக்கு நமக்கு புத்தி கிடையாதுங்க. நமக்கு நம்ம யாருன்னு தெரியாதப்போ அதெல்லாம் எப்படி கேட்க முடியும்? ஆனால் அதெல்லாம் அதிகமாக பேசுகிறோம், நம்மை நாம் விட்டு விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம் இல்லையா? தொடர் பாவங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது, தொடர் பாவங்கள் நிறைய நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் நம் முன் இருக்கிற சில நீதிமான்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியங்களை பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் இது இல்லை என்று நாம் யோசிக்கிறோம். ஏன் உனக்கு இல்லை? தூய ஆவியானவர் உனக்குள் குடிகொள்ள நீ அவரை அனுமதிக்கவில்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா இருந்தா ஒரு ப்ராசஸ் நடக்கும், ரொம்ப ஆண்டவர் நல்லா வச்சுப்பாரு. ஆமா, சமாதான மனதுடன் வச்சுக்கூடாது. பாருங்க, இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. முதல் வாசகத்தை நம்ம படிக்கலாம். ஞானாகமம் 12 வசனம் 13 மற்றும் 16 முதல் 19. உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர், முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? பியூட்டிஃபுல் வேர்டு. யோபுல கூட நம்ம இதை பார்க்க முடியும். யோபும் சில கேள்விகள் கேட்பார். ஏன் இவ்வளோ அநியாயம், ஏன் இவ்வளோ அக்கிரமெல்லாம் நடக்குது, அதுவா இதுவா அப்படி ஒரு கேள்வி வரும். எலியோ என்ற ஒரு நண்பர் வருவார், இன்னும் 2 நண்பர்கள் வருவாங்க, அவங்களும் சேர்ந்து இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கடவுள் அவர்களிடம் ஒரு கேள்வி வைப்பார். பாரு, இந்த பூமியை நான் படைத்த பொழுது நீ என்னோடு இருந்தாயான்னு கேட்பாரு. தெரியாது. ஐயோ, பூமி உண்டானது எந்த காலத்துலன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் கேட்கறது அர்த்தம் என்ன? டேய், மிஞ்சி போனா ஒரு 80 வருஷம் 100 120 வருஷம் வாழ போற நீ, ரைட்? ஆமா, உனக்கு முன்னால எத்தனையோ கோடி பேர் இப்படி வருஷங்களாக வாழ்ந்து இறந்து போனார்கள், ரைட்? இவர்களெல்லாம் படைத்தது யாரடா? நான் லாடா படைச்சேன். இந்த கடல்கள் எல்லாம் உருவாக முன்பே அதை நான் படைக்கும் பொழுது நீ இருந்தாயோ என்னோடு? ஏன்னா நான் யாருங்க உங்களோட? வாய மூடிட்டுறாங்கிறார். அப்போ வாய மூடிட்டு, அனைத்தையும் படைத்து ஆண்டு பராமரிக்கிறவன் நான், எனக்கு எதை எங்க எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். யூ ஆர் நாட் தேர் டு அட்வைஸ் மீ அண்ட் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு கொஸ்டின் மீ. அதுதான். இதை நம்ம அறிந்திருக்கிறோமா? இதை நாம் அறிந்திருக்கணும். கண்டிப்பா அவரை நம்ம கேள்வி கேட்க முடியுமா? ஏன் நைட்ல எல்லாம் தூங்க போனாங்க, ஐயோ விடியும் போது பார்த்தா 20,000 பேரை காணும், மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள். என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு? இலங்கையில் இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த மனுஷர்கள் எல்லாம் சிதறுண்டு போனார்களே, ஏன் 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 உக்ரைனில் இப்படி நடக்குது, ஏன் 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 ஈரானில் இப்படியெல்லாம் எல்லா தலைவர்களையும் சுட்டு கொண்டு, ஏன் 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 ஏன்? அமைதியாக இருக்கணும். நமக்கு தெரியாது, இதற்கெல்லாம் விடை கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது. ஏன் சுனாமி, ஏன் கொரோனா, நமக்கு தெரியாது. கடவுள் பராமரிக்கிற தேவன், அவர் நீதியுள்ளவர், நேர்மையுள்ளவர். ஆகவே நீதிக்கான காரியங்களை அவர் செய்வார். நீதினா வெறும் ரைச்சியஸ்னஸ், அந்த நீதி இல்லை. 2 பக்கமும் அநீதிக்கு தண்டனையும், நீதிமானுக்கு நேர்மையாளனுக்கு அதனுடைய பரிசையும் கொடுக்கிறவர், விடுதலையும் கொடுக்கிறவர். அதுதான் நீதிமான், அதுதான் நீதி தேவன், நீதி பராபரர். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, தேவையில்லாத கேள்வி கேட்காத அப்படின்ட்டு. ஓகே, உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் பொழுது நீர், அதாவது உம்முடைய வலிமையின் நிறைவை, அதாவது உம்முடைய ஆற்றலை மனிதர்கள் சந்தேகப்படும் பொழுது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்ததும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர், அதை அறிந்திருந்தும் செருக்குற்றோரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்புகிற போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். It's a very important word. So we must learn from our experiences, others' experience, the worldwide experience. இதில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? உம் ஊழியர்களின் நம்பிக்கையால் நிரப்பினர், ஏனெனில் பாவங்களிலிருந்து மனம் மாற்றம் அருளுகிறீர். இவைகளெல்லாம்
நடக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு அச்சம் உண்டாவது உண்மை இல்லையா? இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ பேர் ஒருத்தர் விசாரித்தாங்க, ஆஹா எப்படி இருக்கிறீங்க. ஒரு பெரிய புயல் காற்று உண்டாகி ஒரு பெரிய சூழல் உண்டானதப்போ எல்லோரும் ஒரு விசாரித்தார்கள், ரைட்? இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் ஒரு அன்பும் பாசமும் அப்படியே உள்ள ஊத்து பெருக்கும் ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நாமளா போயிடுவோம். பாருங்க, அடுத்தது பாருங்க, மத்தேயு 13:24-43 ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன சொல்கிறார்? இங்கே வயலில் தோன்றிய களைகள், இதை பற்றிய ஓமையை சொல்லி தருகிறார். ஒருவன் விதைக்கிறான், விதைக்கும் போது வளர்கிறது, கூடவே களைகளும் வளர்கிறது. ஆகவே இங்கே என்ன செய்கிறார்? களையை பிடுங்கிடட்டுமா அப்படின்னு அவங்க ஊழியர்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்றார், களையை பிடுங்குற நேரத்தில் நீங்கள் நல்லதையும் பயிரையும் பிடுங்கிடுவீங்க, வேண்டாம், 2 வளரட்டும். கடைசியில் நம்ம என்ன செய்யலாம்னா களையை தனியாகவும் பயிரை தனியாகவும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றார். நமக்கு என்ன புரியுது? ஆகவே முன்னால் வாழ்கிற தீயோர்கள், ரவுடிகள், பெரும் குற்றவாளிகள், இல்லாவிட்டால் பெரும் அக்கிரமங்களை செய்கிறவர்கள் நம்மோடே வாழ்கிறார்கள். ஆகவே நமக்கு இங்க சொல்ற ஓமையோட அர்த்தம் என்ன? முடிவு வரட்டும், அவங்கள தனியா நம்ம பிரிச்சு எடுத்துடலாம்னு சொல்றாரு. முதல் வாசகம் என்ன சொல்லிச்சு? நாம் மனம் மாறுவதற்கு இவைகளாம் நாம் கண்முன் நடக்கின்றன என்று சொல்கிறது. புரிகிறதா நமக்கு? நாம் மனமாற்றம் அடைவதற்கு, இல்லாட்ட நாமே அந்த ரவுடிகளை விட, அந்த தீயவர்களை விட மிக மோசமான தீயவர்களாக இருப்போம் நமக்கே தெரியாது. நம்ம தெரியாது. நம்ம எவ்வளவு பொய்காரர்கள், பழிகாரர்கள், எவ்வளவோ குசும்பு பிடிச்சவங்க, எவ்வளவோ அரக்கத்தனம் உள்ளவர்கள் என்று நம்மே தெரியாது. ஆகவே நம் கண்மைகளெல்லாம் நடக்கும் பொழுது நாம் மேல் நோக்கி பார்க்கவும், கடவுளுடைய அந்த காரியங்களை நாம் அணுகவும், நாம் நம்முடைய பலகீனங்களை ஒத்துக்கொள்வதுமாக இந்த காரியங்கள் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. only for our experience, only in order to get experience, இதெல்லாம் நம் கண்முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த ஓமை சொல்கிறது, களைகள் வளரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிவு வரும், அதை எரிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதனால இப்போ போய் எதையும் பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கான என்ன சொல்லணும்? பிடுங்கிடணும் உடனே அப்படின்னு நமக்கு தோணும். என்னது? நம் முன் நடக்கிற தீமைகளுக்கு உடனே தீர்வு உண்டாக வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் காலகாலமாக ஊழி காலமாக இருக்கிறவன், எதை எப்போ செய்யணும், எதை செய்யக்கூடாது எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லாதப்பா அப்படிங்கிறார். 2வது சொல்றாரு, கடுகு விதை, அப்புறம் புளிப்பு மாவு, அந்த ஓமைகளை சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, கடுகு விதை நமக்கு தெரியும், அது சிறிதாக இருக்கிறது, ஆனால் பெரிதாக வளர்ந்து அது நிழலில் எல்லாரும் அடைக்கலமாகிற, ரெஸ்ட் எடுக்கிற, அமைதியாக இருக்கிற, ஒரு சாந்தி சமாதானத்தை தேடுகிற அந்த மாதிரி ஒரு தன்மை, அதுதான் விண்ணரசு விதைக்கப்படுகிறது. அது என்னாகிறது? பலருக்கு நிம்மதியையும், பல பேருக்கு அந்த 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 வெயிலில் இருக்கிற அகோரம், அந்த நிழல்ல இருக்கும் பொழுது எப்படி தீர்ந்து போகுமோ அப்படி. அதனால சில நீதிமான்களுடைய சில வார்த்தைகள், அவர்கள் வழியாக வெளிப்படுகிற இறை வார்த்தைகள் பலருக்கு இந்த இளைப்பாறுதலை தரும், ஒரு ஆறுதலை தரும். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, இன்னைக்கு வேண்டாம். இன்னொரு ஓமை, வயலில் தோன்றிய களைகளின் அந்த ஓமை ஆண்டவர் அது விளக்கி சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார்? அப்புறம் இன்னொன்று சொல்லப்படுகிறது, புளிப்பு மாவு பற்றி அந்த ஓமை. புளிப்பு மாவு நமக்கு தெரியும், ஈஸ்ட், அதர்வைஸ் நம்ம போடுற தயிரில் போடுற பழைய இந்த பாலில் போடுற அந்த ஒரு சின்ன தயிர் இல்லையா, அது புளிப்பு எரி முழுவதையும் புளிக்க வைக்கிறதை போல. ஆகவே இங்கு கடவுள், அதாவது இறை மனிதர்கள் யாரு? நீங்களும் நானும். எப்படி? பரிசுத்தாவியானவர் நம்முள் குடிகொண்டிருப்பதால், நாம் கடவுளின் ஆலயமாக இருப்பதால் நாம் இறை மனிதர்களாகிறோம். அவ்வளவுதான். நமக்குள் பலகீனங்கள் உண்டு, சில பாவங்கள் உண்டு, ஆனால் நாம் இறை மக்களாகத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கான உலகம், நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த உலகம் நமக்கு முடியும் வரை நாம் இங்கே இறைவனின் தூதுவர்களாக நாம் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். ஆகவே நாம் இங்கே இல்லை என்றால் இங்கே என்ன நடக்கும்? இந்த உலகம் முழு அழிவையும் சந்திக்கும். பாருங்க, திருவெளிப்பாடு 8:12, 4ஆம் எக்காலம், அந்த 4ஆம் எக்காலம் ஊதுகிற நேரத்தில் தான் இந்த உலகம் இருக்கிறது. கதிரவன், நிலா, நட்சத்திரங்களில் 1/3 பாகம் இருள் அடைந்து, பகல் ஒளி 1/3 பாகம் குறைந்து, இப்படி எல்லாம் ஆக போகிறது. இருளுக்கும் அவ்வாறே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே இப்படியெல்லாம் நடக்க போகிற இந்த காலம் நம்மை ஆண்டவர் எடுத்து விட்டார் என்றால், நம்மை போன்றவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்து விட்டார் என்றால், இந்த உலகம் இந்த நிலையை அடைந்துவிடும். ஆகவே நாம் இருக்கும் வரை இந்த உலகத்திற்கு என்ன சொல்லப்படுகிறது? அதற்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இந்த உலகம் திருந்துவதற்கான கால அவகாசம். ஆகவே நாம் உயர்ந்தவர்களாக இங்கே நாம் பேச வேண்டியதில்லை. ஏன் நாம் உண்மையிலேயே நாம் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்முள் இருப்பதால். நாம் ஒன்றும் இல்லை, இங்கே நாம் வெறும் ஒன்றும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் நாம் மிக மிக முக்கியமானவர்களாக, இந்த உலகத்துக்கானவர்களாக, உலகத்துக்கு தேவையானவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே களை யார், பயிர் யார் என்று நாம் உண்மையிலே அறிய வேண்டும். பரிசுத்தம் நமக்குள் இருந்தால் ஒருவேளை களையாக வளர்ந்திருக்கிற நாமும் பயிராக மாறுவதற்கு சான்ஸ் இருக்கு நிறைய. ஆகவே நாம் நம்மை விட்டு கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஓகே, ரைட். யாகப்பர் 4:3, கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? தீய எண்ணத்தோடு கேட்பதாலே கிடைப்பதை கீழ்த்தர ஆசைகளை நிறைவேற்றவே நாம் கேட்கிறோம். நாம் உணர்றதுக்கு தான் இந்த வாசகங்கள்ல நமக்கு வருது. ஆகவே எபேசியர் 4, நாம் அவரது திருமண் பரிசுத்தரும் மாசற்றவருமாய் இருக்குமாறு உலகம் உருவாகும் முன்னரே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்து கொண்டார். கிறிஸ்துவில் அவர் நம்மை பிள்ளைகளாக்கி கொண்டார். நாம் மீட்படைந்து இறைவனது உடைமை ஆவதற்கென பரிசுத்த ஆவியானவரே நம் உரிமை பேற்றின் அச்சாரமாய் இருக்கிறார். கிரேட். ஸோ பரிசுத்தம் இல்லைன்னா நாம் எந்த உரிமையும் பெற முடியாது. அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மை தாழ்த்தி இயேசுவை அறிந்து கொள்வதில் யோவான் 17:3 அதுதான் நிச்சய வாழ்க்கை என்பதை உணர்ந்து நாம் அதிலே பயணம் செய்யும் பொழுது ஆவியானவரை கிறிஸ்து நமக்காக அனுப்புவார், நமக்காக நம்மில் அனுப்புவார். நாம் அன்றிலிருந்து நீதிமான்களாக மாறுவோம். அன்றிலிருந்து நம்முடைய ஜபங்கள், என்ன ஜபிப்பது, எப்படி ஜபிப்பது, எப்படியெல்லாம் செய்வது நமக்கு தெரியாது. பரிசுத்தர் நமக்குள்ளிருந்து ஜபிக்க போகிறார். விட்டு கொடுப்போம். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது ஒருவேளை நாம் கெட்டவர்களாக இருந்திருந்தாலும் சரி, நாம் காலப்போக்கில் மிக 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 கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறிப்போவோம். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.